இன்னைக்கு நம்ம ஆடி கிருத்திகை திங்களா செவ்வாயா எப்பொழுது விரதம் இருப்பது? ஆடி கிருத்திகை விரதம் இருந்தால் இவ்வளவு நன்மைகளா? முருகப்பெருமான் கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றது மிக மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது. இந்த கிருத்திகை அன்று நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைக்கும். அதே போல் அந்த உயர் பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். மேலும் செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த வம்பு வழக்கு, இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடப்பவர்கள் அனைவருமே இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கவலைகளும் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஆடி கிருத்திகை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வருதா செவ்வாய்க்கிழமை வருதா, எப்பொழுது விரதம் இருப்பது, விரதம் இருக்கும் முறை எல்லாவற்றையும் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ்.